இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். மலர், நம்ம வீடை மாத்திரலாமா? என்ன திடீர்னு? திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக யோசித்தேன். நாம் இப்போ பெரிய குடும்பமாக இருக்குமா, இந்த வீடு நமக்கு 10 பத்தாமலும் இருக்கு. அதான் வேற ஒரு பெரிய வீடா பார்க்கலாமே. பெருசா பாக்குறதுனா பெரிய வாடகை கொடுக்கணும் இல்ல? கொடுக்கலாம், இல்லைன்னா லீஸுக்கு போயிடலாம். என்ன மலர், நான் சொல்றது கரெக்டு தானே? ஆ கரெக்ட் தான். ஆனா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்திலே இருக்கணும், அதையும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் 2-3 புரோக்கர் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னேன்னு அலைக்கா தூக்கிடுவாங்க. நம்ம ராமரோட மாமா இல்ல, அவரும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா கூட ஒரு நல்ல புது பில்டிங்கா பார்த்து சொல்லிடுவாரு. புதுசே தான் வேணுமா? கண்டிப்பா பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். பின்ன நாம என்ன சொந்த வீட்டுக்காரங்களா? பழைய வீட்லயே இருக்கிறதுக்கு வீட்டை அப்படியே மாத்திட்டே இருக்கணும், புதுசு புதுசா. என்ன மலர், ஓகே தானே? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, வேற வீட்டுக்கு மாத்திக்கலாம். தேவையா இருக்கும்போது செஞ்சுதானே ஆகணும். ஆனா மாமா கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அது எனக்கு தெரியாதா? தெரியும், ஆனா ஞாபகப்படுத்தின. முடிவு பண்ணிட்டு நாம அவர்கிட்ட சொன்னா அது தப்பா போயிடும். இது மாதிரின்னு ஐடியா மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க. சரிங்க மகராணி, அப்படியே போய் சொல்லிடு. பாய் பேபி. இதை பார்ப்பா, நல்ல வீடா பாரு, ரொம்ப தூரமாவெல்லாம் வேண்டாம். ஸ்கூலுக்கு தொழிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பாருப்பா. சரிப்பா, நான் பார்க்க ஆரம்பிச்சிடறேன். சக்தி, நீ என்ன சொல்ற? நான் என்னென்ன சொல்ல போறேன், தாராளமா பாருண்ணே. அப்பா, லீஸு கூட எடுக்கலாம்னு தோணுதுப்பா. உனக்கு என்ன விருப்பமோ என்ன வசதியோ அதுபடி செய். பணம் வேணா சொல்லு, நான் வேணா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா, நானே பார்த்துக்கிறேன். மாப்பிள்ள, நானே என்னோட பங்கை தரேனே. ஐயோ மாமா, சும்மா இருங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். சரி வாங்கப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சரி வா.